ஹலோ ஆல், ஹாப்பி சாட்டர்டே. அம்மனின் சக்தி பீடங்கள் வரிசையில் 6வதாக திருவாரூரில் அமைந்துள்ள கமலாம்பாள் பற்றி தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஸ்ரீ யூடியூப் சேனல். இத்திருக்கோவிலை கமலை பீடம் என்று அழைக்கப்படுகிறார்கள். மூர்த்தி, தீர்த்தம், தலம் என்று அனைத்துமே இத்திருக்கோவிலில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. திருவாரூர் தேர் அழகு என்பதற்கு ஏற்ப உலகிலேயே பெரிய தேரும் அழகிய தேரும் கொண்ட திருத்தலம் திருவாரூர் தான். பஞ்சபூத தலங்களில் இந்த திருக்கோவில் பூமி தலமாக விளங்குகிறது. வீதி விடங்கராக போற்றப்படும் மூர்த்தி தியாகராஜர், வன்மீகநாதர், புற்றிடங்கொண்டார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அன்னை கமலாம்பாள் நீலோத் பலாம்பாள் அல்லியங்கோதை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். பார்வதி தேவி இத்தலத்தில் இருவகை வடிவம் தாங்கி உலகத்து உயிர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இக்கோயிலின் 2வது பிரகாரத்தில் வீற்றிருக்கும் நீலோத் பலாம்பாள் அறத்துடன் கூடிய இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டி அருளும் அன்னையாக திகழ்கிறார். லலிதா சகஸ்திர நாமத்தின் மொத்த வடிவமாக கமலாம்பிகை விளங்குகிறார். தவக்கோலத்தில் அருள்பாலிக்கும் கமலாம்பாளை தரிசித்தால் சுத்த சித்தியை பெறலாம். மனதை ஒருமைப்படுத்தி அன்னையை தியானிக்கும் யோக நிலையால் மனதில் உள்ள மாசுக்கள் அனைத்தும் நீங்கும். பிறவா நிலையை அடைய கமலாம்பாளை வழிபடுவதே உரிய வழியாகும். காண முக்தி சிதம்பரம், இறக்க முக்தி காசி, நினைக்க முக்தி அண்ணாமலை, கேட்க முக்தி அவினாசி, பிறக்க முக்தி திருவாரூர் என்று கூறப்படும்.